அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதே தொகுதியில் போட்டியிட்டவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மத்திய சென்னை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும் என்ற அறிவிப்பினை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? முழுமையான விவரம். கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் 2,33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை செல்லாது என அறிவிக்க கோரி அந்த தொகுதியில் போட்டியிட்ட வழக்கறிஞர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதில் தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் 17 நிறைவடைந்த நிலையில் ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு நாள் அன்று பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டு திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரானது என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் பிரச்சார செலவு, விளம்பர செலவு, பூத் ஏஜென்ட்டுகளுக்கு செலவிட்ட தொகையை முறையாக கணக்கில் காட்டவில்லை எனவும் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட 95 லட்சம் ரூபாயை விட தயாநிதி மாறன் அதிக அளவில் செலவு செய்துள்ளதாகவும் இந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மத்திய சென்னை தொகுதியில் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாக நடைபெறவில்லை என்பதால் தேர்தல் செல்லாது என உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை நீக்க கோரி தயாநிதி மாறன் தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் மனுதாரர் எம்.எல். ரவி மனுவில் கூறியிருந்த குற்றச்சாட்டுகளை நீக்கி தேர்தல் வழக்கை தொடர்ந்து விசாரிக்க எந்த காரணங்களும் இல்லை என கூறி தயாநிதி மாறனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.